இந்த போட்டியானது உறையூர் மற்றும் கவுண்டம்பட்டி அணிக்காக நடக்கவுள்ள செகண்ட் ரவுண்டு மேட்ச்சு. இந்த மேட்ச்சுக்கு வந்து 4 ஓவரு, 1 ஓவர் காமன் பவர் பிளே. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கவுண்டம்பட்டி அணிக்காக ஹிட்மேன் ஐயப்பன் மற்றும் கவி. ஹிட்மேன் ஐயப்பன் வந்து ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் கவியும் இருப்பார். முதல் ஓவரை வீச உறையூர் அணிக்காக மனோஜ். விக்கெட்டோட செட் பண்ணியிருக்காங்க. ஐயப்பன் தனது விக்கெட்டை இழக்கிறார். உறையூர் அணிக்காக மனோஜ் பவர் பிளேயில் மனோஜ் போடுறாரு. கவுண்டம்பட்டி அணிக்காக ஒன் டவுன் பேட்ஸ்மேன் ராஜா. ஹிட்மேன் போன மேட்ச் விளையாண்ட ஐயப்பன் வந்து முதல் பந்திலேயே தனது விக்கெட்டை இழந்து பறிகொடுத்து வெளியேறுகிறார். மனோஜ் பவர் பிளேயில் இரண்டாவது பந்து தனக்காக முதல் ஓவரையும் அணிக்காக முதல் ஓவரையும் வீசுகிறார். இரண்டாவது பந்து ராஜாவும் அடிச்சிருக்காரு. பவர் பிளே சர்க்கிள்லேயே பவுலரே பால் போட்டு ஓடி வராரு. ஒரு சின்ன தடுமாற்றம், ஒரு மிஸ்ஃபீல்ட். கவி ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. மூன்றாவது பந்து நல்ல பவுலிங், போல்டு, கிளீன் போல்டு. சிறப்பாக பந்து வீசுறாருப்பா. 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டார் 3 பாலில். அணிக்காக சாண்டி வந்திருக்கார். டான்ஸ் மாஸ்டர் சாண்டி. இவர் தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து அவங்க அணிக்கோசரம் சிறப்பாக விளையாண்டார். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு சூப்பராக விளையாண்டார். இவரும் ஐயப்பன் தான் விளையாண்டார். ஐயப்பனை முதல் பால்லேயே அவங்க டீம் விக்கெட் எடுத்துட்டாங்க. சாண்டி அவங்க அணிக்காக சிறப்பாக விளையாடுவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு ஒயிட் பால். அடுத்த பந்து ஒயிட் பால்னால அது ரீபாலை போடணும். மறுபடியும் போட்டிருக்காரு. லெக் சைடு க்ளோஸ்லேயே. ஆஹா, விட்டாங்க. ஒரு ரன் மட்டும். கரெக்டாக யூஸ் பண்ணி பிடிச்சி போட்டிருக்காங்கப்பா. அடுத்த பந்து சிறப்பாக பந்து வீசுகிறாங்கப்பா உறையூர் அணி. போல்டு, க்ளீன் போல்டியா பா. போடுற எல்லா பாலுமே விக்கெட்டு தான்ப்பா. இதுக்காக அடுத்த பேட்ஸ்மேன் அருண். இயர்லியாக அவங்க டீமில் ஒரு ஓவருக்கு எல்லா விக்கெட்டையும் விட்டுட்டே இருக்காங்க. பவர் பிளே முடியக்குள்ள இல்லை. பவர் பிளே கடைசி பந்து. ஐயோ, இதுவும் விக்கெட் பால் தான். ஜஸ்ட் மிஸ், டாட் பால். முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 3 விக்கெட் இழப்பிற்கு. பவர் பிளேயை பிடிச்சி போட்டிருக்காங்கப்பா 3 ரன்னுக்கு. பெரிய விஷயம். இரண்டாவது ஓவரை வீச உறையூர் அணிக்காக கேப்டன் மாரி. ஒரு தனுஷ் மாதிரி விளையாடுவார். பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல பேட்ஸ்மேன், நல்ல ஆல்ரவுண்டர். பேட்டிங் சூப்பராக வருவார் மாதிரி. இவங்க தான் அவங்க டீமோட கேப்டன். இரண்டாவது ஓவர் வீச வரார். முதல் பந்து ஒயிட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த பந்து ஐயோ, ஒரு மிஸ்ஃபீல்டு, சிறு தடுமாற்றம். ஒரு ரன் மட்டும். ரெண்டாவது பந்து மாரிடமிருந்து ஒரு ஸ்லோயர், டாட் பால். அது வந்து மாரிடமிருந்து மறுபடியும் ஒரு ஸ்லோயர். ஏறி போய் ஆடின காரணத்தினால ஒய்டு இல்லை. கீப்பர் டாட். அடுத்த பந்து மறுபடியும் ஆஃப் சைடு ஸ்ட்ரைட்டில் க்ளோஸ் ஃபீல்டரு அடிச்சுட்டே ஓடி இருக்காங்க. ஒரு ரன் மட்டும். அது ஆஃப் சைடு அடிச்சிருக்காங்க. ஒரு சிறு தடுமாற்றம். இங்கே ஃபீல்டரு மிஸ் பண்ணிட்டாரு. 4 ரன் போயிடுச்சுப்பா ஒரு மிஸ்ஃபீல்டு காரணமாக. சூப்பராக போயிடுச்சு. அடுத்த பந்து மாரிடமிருந்து டாட், ஓடலை, டாட் பால். 2 ஓவர் முடிவுற்ற நிலையில் கவுண்டம்பட்டி அணியின் எண்ணிக்கை 10. மூன்றாவது ஓவரை வீச முதல் ஓவர் வீசிய முதல் பந்து ஒய்டு போட்டிருக்காரு மனோஜ். அவர் வந்து ஒய்டு போட்ட காரணத்தினால பந்தை மறுபடியும் ரீபால் போடணும். ரீபால், ஃபர்ஸ்ட் பால். ஒரு லெக் பை. க்ளீன் போல்டு. சிறப்பாக போடுறாருப்பா மனோஜ்.
4 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்கோசரம். பேட்ஸ்மேனாக கவுண்டம்பட்டி அணிக்காக லோகு. இவர் வந்து ஸ்ட்ரைக்கில் இருப்பார். நியூ பேட்ஸ்மேன் தான் ஸ்ட்ரைக்கு. அந்த காரணத்தில் லோகு அந்த ஸ்ட்ரைக். சிறப்பாக பந்து வீசுகிறாரு. முதல் ஓவரில் வந்து 3 விக்கெட்டையும் 2வது ஓவரில் வந்து 1 விக்கெட்டையும் எடுத்திருக்காரு இது வரைக்கும். அடுத்த பந்து உடம்புல அடி வாங்கியிருக்காரு. டாட் வந்து லெக்கில் அடிச்சிருக்காங்க. ஃபீல்டர் இருக்கார் அங்கே. ஒரு சிறு தடுமாற்றம். ஒரு ரன் மட்டும். சாண்டி என்ன பண்ணுவார்னு பார்ப்போம். அடிச்சிருக்காரு லெக் சைடில். ஃபீல்டர் இருக்காங்க அங்கே. ஒரு சிறு தடுமாற்றம். 1 ரன் மட்டும். 3வது ஓவரின் கடைசி பந்து லோகு ஆன் த ஸ்ட்ரைக். என்ன பண்ணுவான்னு பார்ப்போம். 4 ஓவர் மேட்ச்சு. 3வது ஓவரில் லாஸ்ட் பால். அடிச்சிருக்காங்க. இறங்கி வந்து அடிச்சிட்டாங்க. ஆஃப் சைடில் ஃபீல்டர் இருக்காங்க. 1 ரன் மட்டும். முதல் பாதையில் இறுதி ஓவர். அஜய் வீச வந்திருக்கிறார் உறையூர் அணிக்காக. 4வது ஓவரின் முதல் பந்து ஸ்ட்ரைக்கில் லோகு. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இறங்கி போயிருக்காரு. ஃபைனல் லெக்கில் அடிச்சிருக்கா. யாருமே இல்லை. 6. பெரிய 6 லோகு அடிச்சிருக்காருப்பா. அடிச்சே ஆகணும். டார்கெட்டு ஃபிக் பண்ணி ஆகணும். இந்த ஓவர் தான். முதல் பந்துலேயே 6 அடிச்சிருக்காரு. மீதமுள்ள 5 பந்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அடுத்த பந்து ஏறி போயிருக்காரு. மறுபடியும் ஒரு புல்டாஸு. மறுபடியும் லெக் சைடே போயிருக்கு. கீப்பரே ஓடுறாரு. பிடிக்க முடியுமா? குட் ஸ்டாப். 2 ரன் மட்டும். 3வது பந்து லோகு ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. மறுபடியும் லெக்கில் போட்டிருக்காங்க. மறுபடியும் அடிச்சிருக்காரு. பெரிய ஷாட்டாக வெளியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெளியே போயிடுச்சு. 6. மறுபடியும் ஒரு 6 லோகு பேட்டில் இருந்து. செம்ம அடிப்பா. இப்போ பவுலரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மீதி 3 பால் போடுறது விக்கி வந்திருக்காரு. விக்கி 3 பால் போடுறது விக்கி வந்திருக்காரு. பவுலரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அடித்தனால. 4வது பந்து ஆஃப் சைடு அடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நிற்க வச்சுட்டே ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேட்ஸ்மேன் நிற்க வச்சுக்கிட்டே ஓடிட்டாங்க. ரன் அவுட் காரணமாக கவுண்டம்பட்டி அணியிலிருந்து அடுத்த பேட்ஸ்மேனாக சுதர். சைக்கிள் வந்து லோகு தான் இருக்காங்க. லோகு நிற்க வச்சுட்டு ஓடிட்டாங்க. லாஸ்ட் 2 பால். 5வது பந்து லோகு காலில் வாங்கியிருக்காரு. டாட் பால். முதல் பாதையில் கடைசி பந்து லோகு ஸ்ட்ரைக்கில் லெக்கில் யாருமே இல்லாதனால கண்டிப்பாக அது 4 தான் போகும். 4 அணி வந்து 33 அடிச்சிருக்காங்க. உறையூர் அணி வின் பண்ண 34 அடிக்கணும். 34 எடுத்தால் உறையூர் அணி வெற்றி பெறலாம். அதற்குள் கட்டுப்படுத்தினால் கவுண்டம்பட்டி அணியினர் வெற்றி பெறலாம். லோகு நல்ல பேட்டிங். தனது அணிக்காக 2 சிக்ஸர் ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காங்க. சேகர் மற்றும் பிரசன்னா ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க. கவுண்டம்பட்டி அணிக்காக முதல் ஓவர் வீச சுதர். ஸ்ட்ரைக்கில் வந்து சுதர் இருக்கார். முதல் பந்து கீப்பர் தருமாற்றம். கீப்பர் டாட். 2வது பந்து லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காங்க. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. ஆனால் நல்ல தூரம் 1 ரன் மட்டும். 3வது பந்து சுதரிடமிருந்து. 3வது பந்து பவர் பிளேயில் ஆஃப் சைடு போட்டிருக்காங்க. லைனை பிடிச்சி டாட். அடுத்த பந்து லெக் சைடு அடிச்சிருக்காங்க. 1 ரன் மட்டும். அடுத்த பந்து ஏறி போயிருக்காரு. வெளியே போட்டார். வைடு. அடுத்த பந்து ஏறி ஆடினார். டாட். அடுத்த பந்து லெக் சைடு அடிச்சிருக்காங்க. ஃபீல்டர் ஒருத்தர் இருக்கார். க்ளோஸ் ஃபீல்டரு. 1 ரன் மட்டும். இதுதான் அவங்களும் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 4.
ஒரு முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 4. இரண்டாவது ஓவர். முதல் பந்து லெக்கில் காற்றுல தூக்கி விட்டுருக்காரு. ஆனால் ஃபீல்டர் யாருமே இல்லை. அதனால் 6, பெரிய 6. கவி பாலில் மொதல் பாலே 6 அடிச்சிட்டாங்க. இரண்டாவது பால் பொறுத்திருந்து பார்ப்போம். மறுபடியும் ஒரு அடி, மறுபடியும் பில்டிங்கே அடிச்சிட்டாருப்பா. 6 தொடர்ந்து 2 6 அடிச்சிருக்காங்கப்பா. பவர் பிளே மொதல் ஓவர் அடிக்காமல் 2வது ஓவர் பிடிச்சி அடிக்கிறாங்க. வந்து மறுபடியும் அடிச்சிருக்காரு. எஜ்ஜாக இருக்குது. பவுலரே பால் போட்டு வந்து பிடிச்சிட்டாரு. 2 6 கொடுத்தாலும் அந்த விக்கெட்டை எடுத்துட்டார். அவரே பால் போட்டு பேட்ஸ்மேனாக ஒரு அணிக்காக ஆகாஷ் அவர் அடித்ததை இவர் அடிப்பாரா மீண்டும். கவி மறுபடியும் உள்ளே போட்டிருக்காரு ஒரு டாட் பால். அது ஓவரில் 5வது பந்து கவியிடம் இருந்து ஆகாஷ் மறுபடியும் டாட் பால். சாரி, வைடு கொடுத்துருக்காங்க. 5வது பந்து ரீபால், வைடு, ரீபால். மறுபடியும் அடிச்சிருக்காரு. வெளியே மடக்கி அடிச்சிருக்காருப்பா. சமையல் கட்டில் போய் விழுந்துருச்சு. 6. கவி ஓவரில் 3 6 அடிச்சிட்டாங்க. கடைசி பந்து 2வது ஓவரில் மறுபடியும் அடிச்சிருக்காங்க லெக் சைடு. ஆனால் ஃபீல்டர் இருக்காருங்க. அதன் காரணமாக ஒரு ஓட்டங்கள் மட்டுமே தான். ஆமாம், ஒரு ரன் மட்டும். ஓவர். நிலையில் உறையூர் அணியின் எண்ணிக்கை 25. 3வது ஓவரை வீச லோகு. கவுண்டம்பட்டி அணிக்காக லோகு. இன்னும் மீதமுள்ள 12 பந்துகளில் 9 ஓட்டங்கள் எடுத்தால் உறையூர் அணி வெற்றி பெறலாம். 3வது ஓவரின் முதல் பந்து அடிச்சிருக்காரு லெக் சைடு. ஃபீல்டர் கையிலே அடிச்சுட்டு ஓடிருக்காங்க. அதன் காரணமாக ஒரு ரன் அவுட். அடுத்த பேட்ஸ்மேன் அஜய். 11 பந்துகளில் 9 ஓட்டங்கள் எடுத்தால் உறையூர் அணி வெற்றி பெறலாம். லோகுக்கு 2வது பந்து திரும்பி அடிச்சிருக்காரு. ரைட்டு மாதிரி அடிச்சிருக்காரு. 4ஆக மாறுமா. ஃபீல்டு துரத்தி போயிட்டு இருக்காங்க. 4. அடுத்த பந்து ரைட்டு திரும்புறாரு, லெஃப்ட் திரும்புறாரு, டாட் வச்சுட்டார். அடுத்த பந்து மறுபடியும் லெக் சைடு அடிச்சிருக்காங்க. ஃபீல்டர் கைக்கே அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. பால் படலை. ஒரு ரன் மட்டும். ஜெய் ஸ்ட்ரைக்கில். 5வது பந்து அஜய் ஸ்ட்ரைக்கில். 5வது பந்து அடிச்சிருக்காரு. லெக் சைடு தூக்கி அடிச்சிருக்காரு வெளியே. ஆனால் அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு. கேட்சை மிஸ் பண்ணிட்டாருப்பா. அதன் காரணமாக அவர் மறுபடியும் ஒரு மிஸ்ஃபீல்டு காரணமாக 2. மிஸ்ஃபீல்டு காரணமாக 8 பாலுக்கு 4 ரன் அடிக்கணும். பால் கிழிஞ்சு போனனால ரீபால், அது டெட் பால் ஆகிடுச்சு. மறுபடியும் லெக் சைடு அடிச்சிருக்காரு. அங்கே ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க. துரத்தி போயிருக்காரு. ஒரு ரன் மட்டும். கடைசி பந்து லோகு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஒரு லோ டோஸாக போட்டிருக்காரு. நீட்டாக ஆஃப் சைடு தொட்டு விட்டு ஒரு ரன் ஓடிட்டாங்க. 4 ரன்னு தேவைன்ற பட்சத்தில் 2 சிங்கிள் எடுத்துட்டாங்க. 6 பந்துக்கு 2 ரன்கள் தேவை. முதல் வீசிய சுதர் இறுதி ஓவரை வீச வந்திருக்கார். 6 பாலுக்கு 2 ரன்கள் தேவை. கீப்பர் டாட். 2வது பந்து தொட்டு விட்டு ஓடிட்டாங்க. ஒரு சிறு தடுமாற்றம். ஒரு ரன். மேட்ச் ட்ரா. 3வது பந்து ஒரு ரன் தேவை. ஆஃப் சைடு யாருமே இல்லை. தூக்கி விட்டு ஓடிட்டாங்க. மேட்ச் வின் பை உறையூர். உறையூர் அணியினர் இப்போட்டினை வெற்றி பெற்றுள்ளனர். உறையூர் அணிக்கு எங்களது வாழ்த்துக்கள். விளையாட வருகை தந்த கவுண்டம்பட்டி அணிக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச். பவர் பிளேயில் வந்து 3 விக்கெட்டையும் அடுத்து போட்ட ஒரு ஓவரில் 1 விக்கெட்டையும் எடுத்து கொடுத்து அவங்க டீம் வெற்றிக்காக உழைத்ததுக்குமேக்காக மேன் ஆஃப் த மேட்ச்.